நம்மள சில பேர் பார்த்தீங்களா இருந்தால் பிரச்சனை வந்தோட்டி அதை நினச்சி ரொம்ப கவலையாக இருப்போம். என்னடா இப்படி நடந்து போச்சே அப்படின்ட்டுன்னு. ஆனால் நாங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஓகே, அதை பற்றி ரொம்ப அலசி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் சில பிரச்சனைகளை சும்மா அப்படியே விட்டுடுங்க. கொஞ்ச காலத்தில் அதுவே தானாக சரியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி சில பிரச்சனைகள் நடந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு புரியும், அது உங்களை ரொம்ப உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிட்டு வைக்கும். அது அந்த பிரச்சனையை பொறுத்து. சில நேரம் பார்த்தீங்களா இருந்தால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வெகுமதிகளை நிறைய தந்துடும். அதே மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கும். அது நீங்கள் மேலே முன்னேறதுக்கு நிறைய வழிமுறைகளை கூட உங்களுக்கு காட்டி நிற்கும். பிரச்சனை வந்த பிறகு அதை யோசிக்கிறனால எந்த ஒரு பயனுமே இல்லை. சில பிரச்சனைகள் நேரம் நம்ம யார், நம்மளை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு பிரச்சனை வந்தால் சந்தோஷமானது தான். அதே மாதிரி நம்மளை சுற்றி உள்ள உறவாக இருக்கலாம், சில நேரம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சு கொள்றதுக்கு பிரச்சனை ஒரு பாதையாக கூட நமக்கு இருக்கும். அப்போ நாங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. பிரச்சனைகள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும். அடுத்து லைஃப்பில் நாங்கள் முன்னோக்கி போகக்குள்ள அங்கே வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஏற்கனவே கடந்து வந்த அனுபவங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ பிரச்சனை அப்படிங்கிறத நாங்கள் பிரச்சனையாக பார்க்காம அதனுடைய உண்மையான விடயத்தை மட்டும் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. சில பிரச்சனைகள் வெகுமதிகளை அள்ளித்தரும். என்ன நண்பர்களே, இந்த பிரச்சனைன்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.